இந்த உபவாச ஜபத்தை நாம் ஆரம்பிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நண்பர்கள் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. தேவனே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை காத்து வந்தீரே சாமி. சோஸ்தரங்கர்த்தாவே, சோஸ்தரங்கர்த்தாவே. கடந்த காலங்களிலே நாங்கள் செய்த பாவக்கிருக்கைகள் மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் தயவாக தேவனே நீர் மன்னித்து எங்களை உடைய பிள்ளையாக நீர் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. அன்புள்ள தேவனே, இந்த நாளிலே சாமி உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற மக்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. இன்னும் வருகின்ற மக்களை நீர் சீக்கிரத்திலே கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த எங்கள் மத்தியிலே வாரும் சாமி. எங்கு 1-2 பேர் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த எங்கள் வாக்கு மாறாத தெய்வமே, நீர் எங்கள் மத்தியிலே வாரும் சாமி. இப்படி பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் சாமி. பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலே செய்தியை கொடுத்து போகிற தென்னரசையும் ஜெபிக்க போகிற சந்திராம்மா ஜான்சி இவர்களை எல்லாம் நீர் இந்த நாளிலே ஆசீர்வதிராக தேவனே, முடிய மட்டும் பிரசன்ன எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஒன்றான இரட்சகராகிய இயேசுவின் இன்ப நாமத்திலே உடைய பொற்பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் கடவுளை துதித்து பாட 24வது பாடலை பாடுவோம். காலமே தேவனை தேடு என்ற பாடல். காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை கேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, மண்ணுயிர்காய் மாறிதாரே. மனுமைந்தர் என பெயர் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் மாறிதாரே. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு. உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு. காலமே தேவனை தேடு, பாவ சோதனைகளை வெல்லு. கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு. ஜீவகிரீடம் சிரசில் அணிய. ஜீவகிரீடம் சிரசில் அணிய. சிந்தனை செய்மனம் வேலனை பணிய. காலமே தேவனை
கிருபை வரத்தை மன்றாட வேலை உமக்கு கைகூட காலை தேடுவார் என்னை கண்டடைவாரே காலை தேடுவார் என்னை கண்டடைவாரே கண்விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே காலமே தேவனை தேடு ஜீவகாருண்ய பாதம் பணிந்து மன்றாடு காலை தேவனை தேடு. இன்னொரு பாடலை நாம் பாடலாம். 620வது பாடல். இருள் சூழும் காலம் இனி வருது என்ற பாடல். இருள் சூழும் காலம் இனி வருதே அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இரவுண்ட வாசல் நடைபடுவோம் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோம். அரிசு நிலங்கள் அநேகமுண்டு தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தன் கதவடைத்தார். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தன் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரே பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறந்த வாசல் உனக்கெதிரே பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறந்த வாசல் அடைபடுவோம் நொறுங்குண்ட மனதால் முன் செல்வாயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுவே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இன்னொரு பாடலை
ஒரு 2 அடி பாடிவிட்டு நாம் வசனத்துக்கு நேராக செல்வோம். 590 என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். 590. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீங்களாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீங்களாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மூற்றும் கோபுமித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மூற்றும் கோபுமித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம்வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம்வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இப்போ ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். ஆளுக்கு 2 வசனங்களாக. சங்கீதம் 8. கர்த்தரையே நம்பி ஜீவிப்பென்ற அதில் முதல் சரணை மட்டும் பாடி நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். 631 கர்த்தரையே நம்பி நாம் ஜீவிக்கலாம். ஏன்னா ஒரு மாசம் முழுவதும் கடவுள் நம்மை அவருடைய கண்மணி போல நம்மை காத்து வந்திருக்கிறார். அவரை நாம் பாடலை பாடும். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் அரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் அரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் அரமனின்
அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நேரத்துக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம் சாமி. வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் கேட்கிறாக இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த நாளிலே நீ சத்திய வசனத்தை சொல்லுகிற அந்த அடியாரை ஆசீர்வதிக்கிறார்கள். வந்திருக்கிற சந்திராமா குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஜான்சி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஜெமி படிக்கின்ற வேலை செய்கிற தலங்கள் குடும்பத்தின் மக்கள் அனைவரும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறார்கள். ஒரு விசை உங்களுடைய வார்த்தையில் வருகிறோம் சார். உங்களுடைய வசனம் எங்களுக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாங்கள் நினைக்கிறோம் சார். தேவனே, நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் வெறுமையாய் சென்று விடாதபடி உடைய பரிசுத்த ஆவின் பலமினால் எங்களை நிரப்பி நீர் எங்களை அனுப்ப வேண்டுமாய் ஒன்றான இரட்சகராக இயேசுவின் இன்ப நாமத்தில் உடைய பொற்பாதி கெஞ்சி மாட்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாங்க சார், என்ன சார் வாங்க சார். மிக சுருக்கமான ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம இதில் கொடுக்க வருகிறார். வாங்க சார். கிறிஸ்துவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய், அற்புதமாய், அதிசயமாய் வழிநடத்தி வருகிறார். அதற்கு நாமே சாட்சி இல்லைங்களா? நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நினைத்து நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்நாளிலே அற்புதங்களை அதிசயங்களை நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு நன்றியோடு நாம் ஜீவிப்பதுதான் அதற்கு நாம் செலுத்த. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ கண்டினியூ படிங்க. எப்படி எனில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாரிக்கொள்ளும் மட்டும் படிக்கும் உணராதிருந்தார்கள். ஜெபிக்கலாம். அப்படியே மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். ஜெபிக்கலாம். என் இயேசுவே, நான் என்றும் உங்கள் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உங்கள் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றி நின்றே தூக்கிய காத்தவரே, உளையான சேற்றி நின்றே தூக்கிய காத்தவரே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனின் சித்தம் செய்வே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனின் சித்தம் செய்வே. என் இயேசுவே, நான் என்றும் உங்கள் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உங்கள் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உங்கள் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும்
அனுதினமும் வழி நடத்தும். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, அடியனை மறைத்திருக்கும் கர்த்தாவே, அடியன் மூலமாக நீர் வெளிப்படும். ஆண்டவரே, ஒருவரை தகுதியற்ற என்னை நீர் ஆண்டவரை தகுதிப்படுத்தி உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கிருபை தந்திருக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஏசாவுடைய நாவை பலிபிடத்தில் நெருப்பினால் ஆண்டவரை தொட்டு பரிசுத்தமாக்கின தேவனே, அடியோடைய உதடுகளை கூட தகப்பனே, ஆவியானவரே, உடைய அக்கினியின் வல்லமையினால் தொட்டு நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி நீர் வெளிப்படும், நீரே மகிமைப்படும். எங்கள் அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாட்கள் கடைசி காலம் என்பதற்கு இப்பொழுது கூட நமக்கு சான்றுகள் இருந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட ஜெயக்குமார் சார் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது அவர் அந்த விமான விபத்தை குறித்து மிக ஒரு பாரத்தோட சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்றது, நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாமே கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்து சொன்னாரு. கடைசி நாட்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு என்ன சொல்லுதுங்க, கடைசி நாட்கள் எப்படி இருக்குமோ, யுத்தங்களையும் பஞ்சங்களையும், இல்லைங்களா, அப்படித்தானே சொல்லுது. கடைசி நாட்கள்ல யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் இப்படியெல்லாம் நடக்கும். ஒருவேளை நம்ம ஐயர் கூட சில நேரத்தில் நம்ம பிரசங்கத்தில் சொல்லும்போது இந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். அது சரியா தப்பாங்க? எதுக்குமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான் வசனம். வசனத்தின் தெளிவு இருந்துக்கா நிச்சயமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடவுளே இந்த யுத்தமெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா தீர்க்க தரிசனம் வேதத்துல சொல்லப்பட்ட எல்லாமே என்னதான் ஆகணும், நடந்தே ஆகணும். இஸ்ரவேலுக்கு விரோதமா இந்த தேசம் வந்து யுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவா எசேக்கியேல் புஸ்தகத்துல எழுதியே கொடுத்துருக்குது. அந்த பேரே போட்டு ரஷ்யா, மாஸ்கோ இவங்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமா வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேர் சொல்லியே டூபால் இப்படி எல்லாம் நம்ம ஒரு முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒருவேளை டைம் இருந்தாக்கா வீட்டில் போயிட்டு எசேக்கியேல் 37, 38 இந்த 2 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தோம்னா கடைசி நாட்கள்ல யுத்தங்கள் நடந்தே ஆகணும், அதற்குண்டான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நேற்றைய பொழுதுல பார்த்தோம்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணுச்சு, ஈரான் மேல பயங்கரமா குண்டுமலைகளை பொழிந்திருக்கு. இது நடக்கும்னாக்கா இப்படிதான் நடக்கும். இப்படியெல்லாம் நடந்துதான் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மீட்டு அவர் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனம் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பார். ஏன்னா அது இஸ்ரேல் ஜனம் வந்து ஒரு சின்ன நாடு, அந்த சின்ன தேசம். அந்த சின்ன தேசம் ரஷ்யா பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய நாடு இல்லைங்களா? ரஷ்யா, சைனா இதெல்லாம் பெரிய பெரிய நாடுகள். இந்த நாடுகள்லாம் சேர்ந்து தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்ப போறாங்க. அதுல இந்த ஈரான் என்ற தேசத்தின் மூலமாக அநேக தேசங்கள் அந்த ஈரானோட சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்புவாங்க. ஆனா கடவுள் என்ன பண்ண போறாரு, எல்லா நாடுகளையும் நிர்மூலமாக்கி இஸ்ரேலை ரட்சிக்க போகிறார். ஏன்னா அந்த இஸ்ரேல் தேசம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனம். எனவே இஸ்ரேலுக்கு ஒருவேளை அவர் அடித்தார், அநேக பாடுகளை இஸ்ரேலுக்கு தந்தார். அநேக தந்து கூட இஸ்ரேலை அவர் என்ன பண்ணல, மறக்காம மீண்டுமாய் ஒரு ஸ்தானத்திலே நீ கட்டப்படுவாய். எப்படி சொல்றாரு இஸ்ரேல் தேசத்துக்கு, இஸ்ரவேலே மீண்டும் அதாவது மண்மேடாக்கி போயிட்டார், ஆனா மீண்டுமாய் ஒரு ஸ்தானத்திலே நீ கட்டப்படுவாய் அப்படின்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துதான் 1947 இஸ்ரேல் தேசம் மீண்டுமாய் கட்டப்பட்டது. கடந்த 2018 வருஷம் ட்ரம்ப் மறுபடியும் அங்க அதிபரானார் இல்லையா, முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து இஸ்ரேலுக்கு எருசலேமை தலைநகராக மாற்றினார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச சரித்திரம் தான். எனவே இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரேல் ஜனங்களை கடவுள் எப்பவும் என்ன பண்றது இல்லை, கைவிடுவதே இல்லை. அடிச்சா கடவுளை அடிப்பார். இஸ்ரேல் அடிச்சா யார் தான் அடிக்கணும், கடவுள் தான் அடிக்கணும். வேற தேசம் அடிக்கிறதுக்கு கடவுள் விடுவதே இல்லை. எனவே பிரியமானவர்களே,
இப்ப நடக்கிற இந்த காரியங்கள் யுத்தங்கள் எல்லாம் நடந்தே ஆகும். அவரோட 37ஆம் வசனம் என்ன சொல்லுது? நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படிதான் மனுஷகுமார நாட்களில் நடக்கும். மனுஷகுமார நாள்னா என்னதுங்க? எஸ், மனுஷகுமார நாட்கள்னா இயேசு கிறிஸ்து. அதாவது எப்படி சொல்லலாம்னாக்கா, இப்போ இந்த இந்துக்கள்லாம் சொல்லுவாங்க சிவராத்திரி அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அது சிவனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நைட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவநாயக அவருக்கு அவருடைய நாட்களில் அப்படின்னா என்னன்னாக்கா, அவர் ஆட்சி செய்து அவர் ஜெயித்து அவர் வெற்றி வீரராய் சிறக்கிற நாள் தான் யார்? என்னதுங்க? அவருடைய நாள். இயேசு கிறிஸ்துவுடைய நாள் என்னன்னாக்கா, அவருடைய கிரியை செஞ்சு அவர் ஜெயிச்சு, வேதம் சொல்லுது சகலத்தையும் கீழ்ப்படுத்தி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி செய்வார் இல்லைங்களா? அதுதான் அவருடைய நாள். இயேசுவின் நாள், அதாவது நோவா நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரி நாட்களிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்ப நோவாவின் நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். கடவுளுடைய கிருபையில இந்த நாட்கள்ல வெள்ளிக்கிழமை ஆராதனையில நம்ம என்ன பண்ணோம்? இந்த நோவாவின் ஆதியாகத்துல அப்படியே தியானிக்கிறோம். அப்போ நோவாவின் கதையை பத்தி இப்போ ரீசெண்டா நம்ம என்ன பண்றோங்க? தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த நோவாவின் கதை, அந்த சரித்திரம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? வெள்ளம் இப்போ நோவாவுக்கு என்ன வயசு இருக்கும்போது கடவுளை அவர் கூப்பிட்டாருங்க? கூப்பிட்டு ஒரு பேழை செய்ய சொல்றாரு இல்லைங்களா? என்ன வயசு? 500வது வயசு. நோவாவுக்கு 500 வயசு இருக்கும்போது கடவுள் என்ன பண்றாரு? நோவாவை அழைத்து, நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோவாவுக்கு சொல்றாரு. ஏன்னாக்கா இந்த பூமி முழுசு என்ன ஆயிடுச்சுங்களா? சீர்கெட்டு போயிடுச்சு. பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் ஒரு சீரில் கடந்த இந்த உலகத்தை படைச்சாரு. இந்த ஜனங்கள், இந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க? தங்களை கெடுத்து கொண்டு இந்த பூமியை சீர்கெட்டு போகும் அளவுக்கு அவங்க அந்த பாவத்தை நிறைவேற்றுறாங்க. அப்ப அந்த பாவம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்போ கடவுள் என்ன பண்ணிடுறாரு? இந்த மனித குலத்தை படைத்தது குறித்து விசனப்பட்டார், மனவேதனைப்பட்டார். ஏன் தான் அந்த மனுஷனை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்றாரு? அந்த பூமியை அழிச்சு போடுறாரு. அழிச்சு போடுறதுக்கு முன்னாடி நோவா என்ற ஒரு மனுஷனை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரை காப்பாற்றுறாரு இல்லைங்களா? இதுதான் சரித்திரம். அந்த சரித்திரம் ஏன் நோவா தெரிஞ்சுக்கிட்டாரு? அவர் நோவா மாத்திரம் அந்த நாட்களில், அதாவது உலகமே சீர்கெட்டு போச்சு, அந்த சீர்கெட்டு போன அந்த நாட்களில் நோவா மாத்திரம் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் இருந்தான்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்றாரு? நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவுக்கு ஒரு பேழையை கட்ட சொல்றாரு. பேழையை எத்தனை வருஷம் கட்டினாருங்க? நோவா அந்த பேழையை கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 100 வருஷம். 100. ஏன்னா நோவாவுக்கு 600வது வயசு ஆகும்போது பேழைக்குள் பிரவேசித்தார். பிரவேசித்த உடனே வானத்தின் மதல்கள் திறவுண்டது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்து கொண்டது. நம்ம உலகத்திலே உயர்ந்த மலை இருக்கு இல்லைங்களா? அந்த உயர்ந்த மலைக்கு மேல தண்ணி எவ்வளவு இருந்துச்சா? 15 முழம். 15 முழம்னாக்கா எவ்வளவு? ஒரு முழம்ன்றது 1.25 அடி இல்லைங்களா? 1.25 அடி ஒரு முழம். அப்ப 15 முழம், உலகத்திலேயே இருக்கிற மலைக்கு மேல 15 முழம் அடி தண்ணி மேல இருக்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு இல்லைங்களா? இருந்து பூமியை கட்ட இந்த உலகத்தை, பூமியை சுத்தமா அழிச்சே போட்டார். அழிச்சு போட்டு, ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. அப்போ பூமி தண்ணியிலிருந்து தண்ணி வடிய கிட்டத்தட்ட 450 நாட்கள் எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அந்த தண்ணி வத்தி 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 பூமியில மனுஷனை கடவுள் திறந்து விட்டு இந்த மனுஷனை நோவாக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொன்னாரு சொல்லுங்க? அதுதான் என்ன, இது உங்களுக்கு ஈஸி. அது 11 நாள் தான் கேள்வி கேட்கறது. அது இறக்கி பூமியில வந்தோடனே நோவா கிட்ட கடவுள் என்ன சொல்றாரு? பூமி பலுகி பிறகு இந்த பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது ஏற்கனவே இந்த பூமி எப்படி இருந்தது? சீர்கெட்டு போய் ரொம்ப கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்கி
மொத்தத்தையும் அழிச்சிட்டார் இல்லைங்களா? அப்போ நீதிமானாகிய ஒரு குடும்பம், பரிசுத்தமான ஒரு குடும்பம் மாத்திரம் பூமியில் இருக்குது. அப்ப அந்த பூமியை நீங்கள் நிரப்பணும்னா என்ன அர்த்தங்க? இப்ப பூமியில் இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஒரு பரிசுத்த சந்ததி இந்த பூமியில் இருக்குன்றதுதான் கடவுளுடைய சித்தம் இல்லைங்களா? சும்மா இல்ல, இந்த பூமி எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த பரிசுத்த ஒரு குடும்பத்தின் மூலமாக இந்த பூமி என கடவுள் படைக்கும் போது மனுஷன் எப்படி படைத்தாருங்க? தன்னுடைய சாயலாகவே படைத்தார். அப்ப அவர் எப்படி பரிசுத்தமோ, பிதா எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாரோ, கடவுள் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாரோ, அதே சாயலாக அவருடைய சித்தத்தின்படியே கடவுள் என்னென்ன சிந்திப்பாரோ அதே மாதிரி மனுஷனும் சிந்திக்கத்தக்கதாய் அவருடைய சாயலிலே அவனை படைத்தார் இல்லைங்களா? படைச்சு இப்ப அழிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சு முடிஞ்சு போச்சு. இன்னொரு சந்ததி வந்திருக்குது. அந்த சந்ததி எப்படி இருக்கு? அந்த குடும்பம் உத்தமனும் நீதிமானும் பரிசுத்த சன்மார்க்கனுமாகிய ஒரு குடும்பம் இருக்குது. இப்ப கடவுள் பார்த்த அந்த அழிக்கப்பட்ட உலகம் போயிடுச்சு, சீர்கெட்டு போன ஒரு உலகம் போயிடுச்சு. இப்ப இருக்கிற அந்த சந்ததி எப்படி இருக்குதுங்க? ஒரு பரிசுத்தமான சந்ததி இருக்கிறதுனால தான் கடவுள் நோவாவை பத்தி என்ன சொல்றாரு? நீங்க நிரப்புங்கப்பா பூமிய. ஏன்னா இப்ப இருக்கிற சந்ததி எப்படிப்பட்டது? நீதிமான சந்ததி, உத்தமமான சந்ததி தான் இனிமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்றாரு? நோவா கிட்ட, இந்த பூமிய இனிமே பரிசுத்தமா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுங்க? பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வதித்து எத்தனை பேர் ஆசீர்வதிச்சாங்க? 8 பேர். 8 பேரை ஆசீர்வதித்து தான் இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். சும்மா அனுப்பல, 8 பேரையும் ஆசீர்வதித்து. அப்ப இந்த பூமி மறுபடியும் என்னமா மாறிடுச்சுங்க? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் படைக்கப்பட்ட போது எப்படி இருந்தாரோ அப்படி மறுபடியும் இந்த பூமி ஒரு பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாக இந்த பூமி மாறி இருந்தது. அந்த குடும்பமும் அப்படிதான் இருந்துச்சு. நாட்கள் கடந்து போகுது. நோவா என்ன பயிரிட்டாரு? நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிட்டாரு. இப்ப சாப்பாட்டுக்கு வேணும் இல்லைங்களா? அப்ப நோவா அந்த நாட்கள்ல அவங்களுக்கு சாப்பாடு எதுங்க? இல்ல, சாப்பாடு கோதுமை. அந்த நாட்கள் அப்பம் தானே, அவங்க சொல்றதெல்லாம் அப்பம் சுட்டு தானே சாப்பிடுறாங்க இஸ்ரேல் தேசத்துல எல்லாம். அப்போ நோவா எதை பயிரிடணும்? சாப்பாடு தானே பயிரிடணும். ஆனா அவர் என்ன பயிரிடுறாரு? திராட்சை தோட்டத்தை பயிரிடுறாரு இல்லைங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி கடவுள் அழிச்சார் இல்லையா? அந்த பூமியில திராட்சை தோட்டம் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? சொல்லுங்க, சும்மா டிஸ்கஷன் தானே. என்னங்கம்மா? கோதுமையும் இருந்திருக்கும், திராட்சை தோட்டமும் இருந்திருக்கும். இப்ப பூமி எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப திராட்சை தோட்டத்தை அவன் நாட்டினான் செய்தான்னாக்கா விதை எங்கிருந்து வந்திருக்கும்? அதான் எல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா? நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டினான் தானே வசனம் இருக்குது. அப்போ இந்த நோவா அப்பவுமே என்ன பண்ணிருக்கிறாரு? கடவுள் அந்த விதைகள் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அவர் அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் சேர்த்தார் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? கோதுமை, திராட்சை, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கிறாரு? எடுத்து வைத்தவர். வேதம் சொல்றது அவன் திராட்சை தோட்டத்தை படிக்க நோவா பயிரிடுகிறவன் ஆகி திராட்சை தோட்டத்தை நாட்டினார். திராட்சை தோட்டத்தை நட்டினாரு. ஓகே, இருக்கிறது 3-4 ஆம்பளை இல்லைங்களா? 4 ஆம்பளை தான் இருக்கிறாங்க. நோவா அப்படி 3 சேம் காம் யாப்பேர், இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் சாப்பிட்றதுக்கு ஒரு கொஞ்சம் போதும். இவன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு, அப்போ வெறி கொண்டு இருக்கும்போது அங்க சம்பவித்தது என்ன? அவன் நிர்வாணமானான்னு சொல்ல வசனம், அவனுடைய வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு அந்த அந்த திராட்சை ரசத்தின் போதையில வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். வஸ்திரம் என்பது என்னங்க? நம்ம ஒருவேளை ஆவிக்குரிய நம்ம இதில் பார்த்தோம்னா வஸ்திரம் என்பது என்னங்க? ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொண்ட
ரட்சிப்பு தான் வஸ்திரம். ஆனா இப்ப நோவாவுக்கு ஒரு ரட்சிப்பு இருந்துச்சு. கடவுளே அவனை மெச்சிக்கொண்டார். இவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்துச்சு. இன்னைக்கு நோவா செஞ்சது என்னங்க? பாவம். அதை பாவம்ன்றதை விட தன்னுடைய ரட்சிப்பு விலகும்படியாய் ஒரு காரியத்தை செய்யறான் இல்லைங்களா? அதுதான் பெரிய இதுல வந்து பெரிய ஒரு சத்தியமே இருக்குது. நம்ம சாதாரணமா திராட்சை ரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான், அவன் காம் போயிட்டு அதை பார்த்துட்டான் அப்படியெல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இதுல என்ன விஷயம்னாக்கா, அந்த வஸ்திரம் என்பது அவன் பெற்றுக்கிட்ட அந்த ரட்சிப்பு. இப்ப அவனுடைய திராட்சை ரசத்தினால அந்த போதையில அவனுடைய ரட்சிப்பே விலகி போயிடுச்சு. கடவுளுக்கு விரோதமா நம்ம ஒருவேளை செஞ்சுட்டு இருக்குன்றது நோவாவுக்கு தெரியல. ஏன்னா அந்த திராட்சை ரசம், அவன் திராட்சை ரசம் அந்த திராட்சை தோட்டத்தை நட்டதே எதுக்குதாங்க? மதுவுக்காக. உத்தமன், நீதிமான், இப்படிதான் நம்ம படிக்கிறோம். வேதமும் அப்படி சொல்லுது. ஆனா அவன் நட்டதே என்னதான் நட்டான்? திராட்சை தோட்டத்தை நட்டுறான். அந்த திராட்சை தோட்டத்தை நட்டதும் இல்லாமல் அந்த திராட்சை மதுவினால், அந்த திராட்சை ரசத்தினால் மயங்கி தன்னுடைய வஸ்திரமே விலைக்கு போற அளவுக்கு அந்த மயக்கம் அவனுக்கு. அப்ப காம் போறாப்புல, காம் போயிட்டு தன்னுடைய அப்பா வந்து வஸ்திரம் விலைக்கு படுத்திருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு யார்கிட்ட சொல்றான்? சகோதரர் 2 பேர் சொல்றாங்க. அப்ப 2 பேர் என்ன பண்றாங்க? தன்னுடைய அப்பாவுடைய வஸ்திரம் விலகி இருக்கிறத நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இப்படி அந்த வஸ்திரத்தை பிடிச்சு பின்னாடியே போயிட்டு அவனுடைய அந்த வஸ்திரம் விலகி இருக்கிற அந்த காட்சியை மாற்றி அவன் மேல ஒரு ஷால்வோ ஒரு பெட்ஷீட்டை போடுறான்னு வச்சுக்கலாமே. ஒரு வஸ்திரத்தை அவன் மேல மூடுறாங்க. மூடி எழுந்த நோவா என்ன பண்றாரு? அவர் பார்க்கிறாரு, என்னுடைய வஸ்திரம் விலகி இருக்குது, ஆனா என் மேல இன்னொரு வஸ்திரம் இருக்குது. அப்போ நான் வஸ்திரம் விலகி இருந்ததை யாரோ ஒருத்தன் பார்த்திருக்கிறான். பார்த்து யாரோ ஒருத்தன் என் மேல இந்த வஸ்திரத்தை, இன்னொரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நோவா செஞ்ச விஷயம் என்ன? அப்ப தெரியுது அவனுக்கு யார் செஞ்சது? நாங்க தான் அந்த வஸ்திரத்தை போட்டோம்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லியிருப்பாங்க. யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. காம் சொன்னார். அப்ப காம் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நோவா செஞ்ச விஷயம் என்னங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காமா என்னன்னு சொல்லிட்டு படிங்க. யாரை சபிச்சான்னு சொல்லிட்டு படிங்க. அதான் நம்ம கானான் எங்க வந்தோம்? இதுல இருக்கிறது 4 ஆம்பளைங்க தானே. நோவா, சேம், காம், யாப்பேத். இந்த 3 பேர், இந்த 4 பேருக்கு நடக்கிற சம்பவம் தான் இந்த சம்பவம், அந்த காட்சி. ஆனா இவன் சபிக்கிறது யாரை சபிக்கிறான்? கானான் சபிக்கப்பட்டவன். அப்போ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி, நீதிமானாகிய ஒரு சந்ததி, பரிசுத்த சந்ததி வரணும்னு சொல்லிட்டு கடவுளை கூட ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆசீர்வதிச்ச அந்த பூமியில் முதலா இன்னொரு சாபம் வருதா? இந்த சாபத்துக்கு காரணம் யாரு? நோ. அப்போ நோவா என்ன பண்ணிருக்கணும்? தன்னைத்தான் உணர்ந்திருக்கணும் இல்லைங்களா? ஆனா வேதம் ஒரு மாதிரி. பட் நான் இதை இப்படி தியானிச்சு இப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு பரிசுத்தமான பூமி, ஒரு நீதிமானாகிய ஒரு சந்ததி, நீதியாகவே இருக்கிற ஒரு சந்ததியில வந்து அவர் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக, தவறின் நிமித்தமாக இந்த பூமியில மறுபடியும் என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. கானான் சபிக்கப்பட்டவர். தவறு செஞ்சது காம் இல்லைங்களா? அப்படி நம்ம அந்த சந்ததியை படிக்கும் போது ஐயர் கூட ஒரு முறை அந்த சந்ததி யாருடைய சந்ததின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தினாரு. இந்த கானான்றவன் காமுடைய பையன் இல்லைங்களா? ஏன் காம சபிக்காம கானானை சபிச்சாரு? ஏங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? என்னங்க? ஆமாங்கய்யா. சாபம் யாருக்கு கொடுக்கணும்? தப்பு செஞ்சது நானு. இப்போ உங்க தப்பை வந்து நான் இவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப தப்பு யார் பண்ணது? நான் தானே. இல்ல, காம் செஞ்ச தப்ப கானான் சபிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால என்னன்னாக்கா, கடவுள் இந்த 4 பேரையும் ஆசீர்வதிச்சிட்டார் இல்லைங்களா? கடவுள் இந்த 4 பேரையும், யார் இவங்களை சபிச்சாலும் இந்த சாபம் அவங்க மேல நிக்க, தாமரை மேல தண்ணி போட்ட நிக்குமா? உருண்டு ஓடும் இல்லைங்களா?
அந்த மாதிரி கடவுள் பிதா சர்வ வல்ல தேவனாய கர்த்தர் இந்த நோவா, சேம், காம், யாப்பேத் 4 பேரையும் ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதித்து இந்த பூமியை நீங்கள் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப நோவா வந்து காம சபிச்சா அந்த சாபம் நிக்குமா? நிக்காதா? நிக்காது. ஏன்னா இயேசுவின் கடவுளுடைய பிதாவுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு ஏற்கனவே முலாம் போல பூசப்பட்டுருச்சு. இனிமே அது மேல எது பட்டாலையும் நிக்காது. இதை அறிஞ்சு நோவா என்ன பண்றாரு? காம சபிச்சோம்னா அந்த சாபமே நிக்காது. எனவே காமுடைய பையன் கானான் சபிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கானானை சபிக்கிறார். அதான் உன் பிள்ளைய நான் உன்னதான சபிக்க முடியாது, உன் பிள்ளைய நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானானை சபிச்சிட்டார். கானான் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா சபிக்கப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த கானானை தான் கடவுள் என்ன பண்றது? நோவா என்ன பண்றாரு? சபிக்கிறாருங்க. ஆனா மனிதனாகிய நோவா சபிச்சாலையும் கடவுளை வச்சு எப்படி மாத்துறாருங்க? ஆசீர்வாதமா மாற்றி தான் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் அந்த தேசத்தில் இருக்கும்படியாய் அந்த தேசத்தை ஆசீர்வதித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பு அந்த தேசத்தில் இருந்தது யாருங்க? ராட்சதர்கள் இருந்தாங்க. அம்மோன் புத்திரர், எமோரியர், ஏத்தியர், இப்படிப்பட்ட ஜெய்ஜானிக் பர்சன்ஸ். ஏன்னா அது நல்ல வளமான ஒரு தேசம். எனவே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் அந்த தேசத்தை போயிட்டு குடிச்சுக்கிட்டு அந்த தேசத்தின் பயிரை பயிரிட்டு அந்த தேசத்துல வந்த கொழுமையானதை சாப்பிட்டதுனால அங்க வளர்ந்தவங்களாம் எப்படி இருந்தாங்களா? மகாசரீரிகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த இப்போ நம்ம கூட இப்போ இஸ்ரவேல் அந்த எகிப்திலிருந்து வந்தாங்க இல்லைங்களா? அப்ப 2 பேரை யோசுவா அனுப்புறாரு. நீங்க போயிட்டு அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவு பார்த்துட்டு வரும்போது அங்கிருந்து ஒரு திராட்சை குலை வருது இல்லையா? திராட்சை குலை. அந்த திராட்சை குலையை எடுத்துட்டு வராங்க. 2 பேர் சுமந்து வந்தாங்க. இப்போ நம்ம ஒரு திராட்சை குலைனா எவ்வளவு பெருசு இருக்குங்க? இவ்வளவு பெருசு இருக்குமா? மேக்சிமம் இவ்வளவு பெருசு. ஆனா கானான் தேசத்துல விளையிற திராட்சை குலை 2 பேர் ஒரு கொம்புல கட்டி 2 பேர் தூக்கினாங்க. அப்போ ஒரு அரிசி மூட்டை அளவுக்கு இருந்திருக்கும் ஒரு திராட்சை குலை. ஒரு கொம்புல கட்டி 2 பேர் தூக்கிட்டு வராங்க. காலேக்கும் இன்னொருத்தர் தூக்கிட்டு வராங்க. அவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட தேசம் தான் எந்த தேசம்? கானான் தேசம். அந்த தேசத்துக்கு தான் கடவுள் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அப்படியே இந்த பூமி என்ன பண்ணாருங்க? அந்த சாபம் மீண்டும் யார் மூலமாக? நோவாவின் மூலமாக இந்த தேசத்திற்கு மீண்டுமாய் சாபம் வந்ததினால் அந்த இதுல பழகி வந்த நம்ம இந்த உலகம் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாவிகளாகவே வாழ்ந்துருக்கோம். அப்படிப்பட்ட தேசத்தில் தான் ஒரு சீட்டை ஒரு கூட்டத்தை, ஒரு சிறிய கூட்டத்தை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தனக்கென்று தெரிந்து கொண்டு நம்மை போல கிறிஸ்துவாக எல்லாரையும் ஒரு சிறு கூட்டத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஆலயத்தில், இப்படிப்பட்ட திருச்சபைகளில் நம்மை வைத்து அவர் காத்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாட்களில் கூட நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது கடவுள் என்ன சொல்றாரு? மனுஷகுமார் நாட்கள் எப்படி நடக்குமா? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். அப்ப நோவாவின் நாட்களில் நடந்தது போல மீண்டுமாய் ஜலப்புரளையும் இந்த பூமியை அழிக்குமா? சொல்லுங்க. மீண்டுமாய் இந்த பூமியை ஜலப்புரத்தினால அழிப்பதா? ஏன்னா நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப மீண்டுமாய் ஜலப்புரளையும் வந்து இந்த பூமி அழிக்க போகுதா? நம்ம இல்ல அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா ஜலப்புரளையும் அழிக்குதா? இதுதான். ஏன்னா வேதத்தின் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இதை கேட்கிறேன். இனிமே இந்த உலகம் அழிதான் போகுது. ஏன்னா பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது பூமி. முதல் பூமி அழிஞ்சு போச்சு. 2வது பூமி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமி ஜலப்புரளத்தினால் அழியுமா?
சொன்னார் இல்லைங்களா? ஒரு 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 உடன்படிக்கை வச்சார் இல்லைங்களா? என்னதுங்க உடன்படிக்கை? என்ன? அதான் அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சாரு, வானவில் வச்சார் இல்லைங்களா? அந்த வானவில் வரும் பொழுது நீங்க பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும்? இனி நான் இந்த பூமியை ஜலப்பிரளய அழிக்க மாட்டேன்னு சொல்லல, ஜலப்பிரளயத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு ஒரு உடன்படிக்கைய மனுஷனோட, நோவோட பண்ணார், மனுஷனோட. ஆனா இனி இந்த பூமி எப்படி அழிக்க போகுதுனாக்கா, அதான் சொன்னேன், இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறேன். அந்த காரியம் தான் இப்ப நடந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப இந்த விமானம் விழுந்துச்சு இல்லைங்களா? 243 பேர் செத்தாங்க இல்லைங்களா? எப்படி செத்தாங்க? அக்கினி என்ன பண்ணிடுச்சு? அழிச்சு போட்டுச்சு. இனி ஒரு நாட்கள்ல ஒருவேளை நம்ம ரஷ்யா, சைனா, இன்னும் இஸ்ரேல் தேசம், அமெரிக்க தேசம், இவங்கெல்லாம் அணுகுண்டுகளை தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆட்டம் பாம்ஸ். அந்த ஆட்டம் பாம்ஸ் ஒண்ணு வெடிச்சாவே எவ்வளவு நாடு காலி ஆயிடும். அப்ப அது ஆனா அழியதான் போகுது, அது நடக்கத்தான் போகுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய யுத்தம் வரதான் போகுது. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லிடுச்சு, இந்த பூமி அக்கினியினால் அழிக்கப்படும். சரிங்களா? அது எப்படி அழிக்குனாக்கா, மனிதர் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும், எல்லாம் இப்ப வீம்பு தான். நான் தான் பெரிய ஆளு, என்கிட்ட இவ்வளவு ஏவுகணைகள் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு அணு ஆயுதங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். தற்பிரிய, நான் பெரியவன், நான் தான் வீம்புக்காரராயும் அப்படிதான் தங்களை அழித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த பூமியில இந்த யுத்தம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு மைய காரணமே, இந்த யுத்தங்களுக்கு மைய காரணமே யாரா இருப்பாங்க சொல்லுங்க? நம்ம தான் வசனத்தை கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த யுத்தங்களுக்கு மைய காரணமே இஸ்ரவேலை தத்தளிக்கும் பாத்திரமாக நான் வைப்பேன். பைபிள் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப இஸ்ரவேலை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு யுத்தமும் நடக்கும். அந்த பூமியில நடைபெறுகிற எல்லா ராஜாக்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். எசேக்கியேல் சொல்லுது, அந்த 37-38 அதிகாரம் சொன்னீங்களா? அது வீட்டில் போய் கொஞ்சம் மெதுவா தெளிவா படிக்க. அது ஒரு டிப்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். அதை சொல்லப்படுற எல்லா விஷயமும் உனக்கு எதிராய் சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த உனக்கு எதிராகிறது யாருனாக்கா இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான் தேவன் என்ன பண்ணுவாரு, எல்லா தேசத்தையும் பற்றி சொல்லி உனக்கு எதிராக இவங்க வருவாங்க, உனக்கு எதிராக இவங்க வருவாங்க, நான் உனக்கு எதிராக யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்றது இஸ்ரேல் தேசத்தை குறித்து. அந்த இஸ்ரேல் தேசத்தை மையப்படுத்தினா இவ்வளோ யுத்தங்களும் நடக்க போகுது. இது நடக்குமா? ஆனா இப்ப நம்ம கடவுளே இந்த யுத்தங்கள்லாம் வேண்டாம் சுவாமி, நீ சமாதான பிரபு, இந்த பூமியில சமாதானத்தை கூட தானே வந்தீங்க, இந்த யுத்தங்கள்லாம் வேண்டாம்னாக்கா அது வேறு. ஆனா இந்த யுத்தங்கள்லாம் நடக்கும், நம்ம என்ன ஜெபிக்கணும்? யுத்தங்கள் வேண்டாம்னு சொல்லி ஜெபிக்கிறது நடக்காத, வேதத்துக்கு புறம்பானதுன்னு நான் சொல்றேன். மற்றவங்க சொல்றதை பத்தி எனக்கு, ஏன்னா வேதத்தை அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். யுத்தங்கள் நடக்க வேண்டாம் சாமி அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம்னா, ஒருவேளை வசனத்துக்கு விரோதமா நம்ம ஜெபிக்கிறோம். சமாதானத்தை வராது பூமியில. நான் சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்க வந்ததுதான் ஏசாமி சொல்றாரு. அப்ப அவர் சமாதான பிரபு யாருக்குனாக்கா, அவர் தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு மாத்திரம்தான். அவர் நரகம் கூட அக்கினி எரியிற நரகம் இருக்கு இல்லைங்களா? அது யாருக்கு கடவுள்? ஏன்னா இப்ப பூமியை படைச்சாரு, நரகத்தை ஏன் படைக்கணும் இல்லைங்களா? பரலோகத்தை படைச்சிருக்கிறாரு, பரலோகத்தை படைச்ச தேவன் நரகத்தை ஏன் படைக்கணும்? படைக்கவே வேண்டாம் தானே, அவர் நன்மையான தேவன் தானே. நரகத்தை ஏன் படைக்கணும்னாக்கா, நரகத்தை பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். லூசிபருக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்துக்கு உண்டான பிசாசின் செயல்களுக்கு, பிசாசோடு சேர்ந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நரகத்தை படிச்சு வச்சிருக்கிறாரு. நமக்கான யுத்தங்கள் நடக்கும், பஞ்சைகள் வரும், பூமி அதிர்ச்சி வரும். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது நமக்கோ அவருடைய பாதுகாப்பு. ஆமா, பிரித்தெடுக்கப்பட்ட நம்மை அவருக்கு என்று சொந்த ஜனமாய் பிரித்து நம்மை பாதுகாக்கிற பட்சிக்கிற கழுவை போல நம்மை பாதுகாக்க அவர் வல்லவர். எனவே இந்த பூமி நிச்சயமாக அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது நம்மை காப்பதற்கு. இப்ப நான் தான் நேற்று கூட சொன்னேன் வீட்டுல. இப்போ இந்த
எகிப்து தேசத்துல 10 வாதைகள், மிக கொடுமையான 10 வாதைகள் வருது. அந்த 10வது வாதையாக அந்த எகிப்து தேசத்துக்கு இருக்கிற எல்லா தலைச்ச பிள்ளைகள்லாம் சாவுறான். அவ்வளோ ஒரு கூக்குரல் உண்டாகுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் தேசத்துல ஒரு தீமை கூட இல்லை. அங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிறாங்க. எனவே நம்ம கூட அப்படிதான் வைக்கணும். நான் கூட கொரோனா பீரியட்லாம், கொரோனா டைம்ல ஜெயக்குமார் சார் வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ நான் அந்த நாட்களில் சொன்ன காரியம் தான். ஏன்னா நம்மை பாதுகாக்கிறது என்னதுங்க? இப்போ இஸ்ரேல் தேசத்துல அந்த தலைச்சப்புள்ள சங்காரமே வரல. ஏன்? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டதை அந்த தேவதூதன் வந்தவன் என்ன பண்ணிடுவான்? இது 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 ஆட்டுக்குட்டியோட ரத்தம், இது நம்ம உள்ள போற சங்கரி. ஏன்னா வரவன் வந்து சங்காரக்கார தூதன், சங்கரிக்கிறவன். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணிடுவானா? கடந்து போயிடுவான். எனவே பிரியமானவர்களே, நம்மை தேவன் குறிப்பாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். இயேசு என்ற நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனால பிசாசு நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. எனவே இந்த உலகத்துல யுத்தம் வரட்டும், பஞ்சம் வரட்டும், இன்னும் எவ்வளவு கொடுமைகள்லாம் வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா வேத வல்லுநர்கள், அதாவது வேதத்தையும் உலகத்தையும் ஆராய்கிற வேத வல்லுநர்கள் திட்டவட்டமாக நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்ட முத்திரைகள் உடையதில்லை. இப்ப 4ஆம் முத்திரைகள் காலத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். 3 முத்திரைகளை நம்ம கடந்திருக்கிறோம். 4ஆம் முத்திரையின் காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த 4ஆம் முத்திரை எதுன்னு பார்த்தோம்னா பஞ்சம், யுத்தம், இப்படிப்பட்ட அந்த 4ஆம் முத்திரையின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நம்ம தியானிக்கிறதே இல்லை. ஆனா வேத வல்லுநர்கள், வேதத்தின் பிரகாரம் உலகத்தை ஆராய்ச்சி செய்யறவங்க வெளிப்படுத்தின விஷயத்துக்கு சொல்லப்பட்ட 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வெளிப்படுத்தின விஷயத்துக்கு சொல்லப்பட்ட அந்த 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, ஏதோ அதுதான் சொல்றாங்க. இப்போ அந்த நம்ம வாசித்த 37ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? மனிதர் நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். ஏனெனில், அந்த வசனம் மறுபடியும் படிக்க, அந்த ஏனெனில் இருந்து படிக்க. எப்படி எனில், ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் தங்களை மாறிக்கொள்ளப் போகிறது என்பதை உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் நாட்கள். புசிக்கிறதும் குடிக்கிறதும் தப்பா? புசிக்காம குடிக்காம நம்ம வாழ முடியுமா? முடியாது, இல்லைங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? புசித்தும் குடித்தோம் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. என்னங்க அப்படின்னா, ஏன்னா கடவுள் ஒரு பரிசுத்த பூமியை படிச்சார் இல்லைங்களா? இந்த பரிசுத்த பூமியில மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தங்களுக்கு என்று விக்கிரகங்களை தெரிந்து கொண்டார்கள். கடவுளை விட்டுட்டு நாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் கடவுளை மறந்து தங்களுக்கு விக்கிரகங்களை உருவாக்கிக்கிட்டு தங்களுக்கு தேவர்களை இவங்களா உருவாக்கின்னு அதுக்கு படைச்சாங்க பாருங்க. இப்போ ஒரு சாப்பிடணும்னாவே அவங்க நேரம் எங்க போனாங்க? தோப்புகளுக்கு போனாங்க. தோப்புகளுக்கு போயிட்டு அங்க விக்கிரகங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த வேற தெய்வங்கள் இருந்துச்சா இல்லையா, அங்க போயிட்டு உட்கார்ந்து புசித்து குடிச்சு களியாட்டம். இதைத்தான் கடவுள் சொல்றாங்க. அப்படித்தான் நடந்துச்சு இல்லைங்களா? இப்போ நம்முடைய தேவன் கர்த்தரே இல்லாமல் வேறு தேவர்கள் என்னென்ன பேர் தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்களேன். கர்த்தர் இல்லாம வேற தேவருடைய பேரு சொல்லுங்களேன். அஸ்துரத்து, பாகால், மேலேகு, இதெல்லாம் இல்லைங்களா? இந்த தேவர்களுக்கெல்லாம் அஸ்துரத்து, அவங்க அப்புறம் அந்த வானராக்கினி, நம்ம ஏசாயில படிக்கிறோம் இல்லைங்களா? நீங்க வானராக்கினிக்கு தூபம் காட்டினீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வானராக்கினி தான். என்னுடைய தெளிவை நான் சொல்றேன், தப்பா ரைட்டா தெரியாது. வேளாங்கண்ணிக்கு போறோம் இல்லைங்களா? வேளாங்கண்ணிக்கு போற பாருங்க, அந்த வானராக்கினி தான். ஆமா, ஏன்னா அவங்க அந்த ஸ்லோகம் சொல்றாங்க இல்லைங்களா? அசஸ்ட மரியாதை ஆரோக்கியமாராவே அப்படின் போது வானராக்கினியே அப்படின்னு ஒரு கேட்டு பாருங்க சொல்றாங்க தானே. அப்ப அந்த வேளாங்கண்ணி தான் கடவுளுக்கு விரோதமான
அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அது அது வேற சரித்திரம், கடவுளுடைய அம்மா அப்படின்ற மாதிரி தவறாக மாற்றிக்கிட்டாங்க. அப்போ அந்த அவங்களுடைய ஸ்லோகன் சொல்லும்போது அப்போ ஏசாயா புஸ்தகம் என்ன எஸ், அதனால தான் கடவுள் என்ன சொல்றாரு, என்னை மறந்து நீங்கள் வானராக்கினிக்கு அதிரசம் சுட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவர்களுக்கு அவர்கள் பலியிட்டு அங்கே உட்கார்ந்து புசித்து குடித்து களியாட்டம் பண்ணி தங்களை கடவுள் விரும்பாத அக்கிரம காரியம், அசுத்தமான ஆணோடு ஆண் அப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சதுனால அதை தான் கடவுள் ரொம்ப 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 வெறுத்து ஜனங்களை ஏன் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்பட்டு தான் இந்த பூமியை அழிச்சாரு. அந்த புசிப்பை அந்த புசிப்பு குடிப்பை தான் கடவுள் வெறுப்பாக அசுத்தமாக எண்ணினார். அதே போல பெண் கொண்டும் பெண் கொடுத்தோம், இது தவறா? இது தவறானாக்கா தவறே இல்லை. கணவன் மனைவி ஏற்படுத்தினதே யார் தாங்க? கடவுள் தான். ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அதை ஆதாமுக்கு ஏற்ற துணியாக உண்டாக்கினார். இது கடவுளுடைய படைப்பு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தோம், ஜலப்பிரளயம் வந்து தங்களை வாரிக்கொள்ள போற அளவிற்கு அதுவரைக்கும் அவர்கள் உணர்வு இல்லாது இருந்தார்கள். அப்போ இது கடவுள் ஏற்படுத்தின இந்த திருமண பந்தம் அதுதான் நல்லது. ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தோம் அப்படின்றத என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்கள் அந்த நாட்கள்ல எபிரேய மக்கள் இருந்தாங்க இல்லைங்களா. இப்ப ஆபிரகாம் எல்லாம் எபிரேயர், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்கெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. இவங்கெல்லாம் எபிரேயர்கள். ஐயர் கூட தெளிவா சொன்னாரு, யாப்பேத்துடைய சந்ததியில சேமுடைய சந்ததியில வர சந்ததி தான் அந்த எப்ராயிம் அப்படின்னு வரும், அவர்கள் தான் எபிரேயர்கள் இல்லைங்களா. இந்த ஜனங்கள் தங்களுடைய ஜனம் அல்லாத வேறு ஜனங்களுக்கு பெண் கொடுத்தோம், வேறு ஜனங்களுக்கு பெண் எடுத்தோம் இருப்பதை கடவுள் அனுமதிக்கும். கடவுள் விரும்பவும் இல்லை. இதைத்தான் என்ன பண்றாரு, இந்த ஜனங்கள் தங்களை அழித்துக் கொண்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு மனவேதனையும் கடவுள் இந்த இடத்துல முன்வைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஒருவேளை நோவாவுடைய அந்த வஸ்திரம் ஏன் இந்த உலகத்தில் மீண்டுமா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான உலகத்தை நம்ம பார்க்கிறோம்னாக்கா, நோவா தன்னுடைய நீதியை மறந்து தன்னுடைய உத்தமத்தை மறந்து அவர் அந்த திராட்சரசத்தை குடிச்சு மயம் இருந்ததுனால அவருடைய வஸ்திரம் விலகி அவருடைய ரட்சிப்பு விலகிறதுனால இந்த பூமிக்கு மீண்டுமாய் சாபம் வந்தது. அந்த காம் மூலமாக காமை சபிச்சா சாபம் நிற்காதுன்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்றாரு, காமுடைய மகனாகிய கானானை சபிக்கிறாரு. அந்த கானான் மூலமாக இந்த பூமி மீண்டுமாய் சபிக்கப்பட்டது. அந்த சாபம் தான் ஒருவேளை இந்த மனுஷகுமார் நாட்கள் இது என்பதற்கு, இது மனுஷகுமார் நாள் தான் கடைசி நாட்கள் தான் அப்படின்றதுக்கு எல்லா சாட்சிகளையும் நாம பார்த்துக்கணும். எனவே அந்த நோவா நாட்கள் நடந்த அந்த ஆண் புணர்ச்சி, அந்த ஹோமோசெக்சுவல் எல்லாமே இந்த நாட்களில் சட்ட ரீதியாயிடுச்சு. இருக்குதுன்றதை விட அந்த தேசம் சட்டமாக நியமித்திருக்கிறது, சட்டப்பூர்வமாக அதை அங்கீகரித்திருக்கிறது. அப்ப இது நோவா நாட்களா இல்லைங்களா? நோவாவின் நாட்களே. எனவே இனி ஒரு நாட்களில் கர்த்தர் இந்த ஜலப்பிரளயம் அல்ல, அக்கினியின் மூலமாக இந்த பூமியை நியாயம் விசாரிக்க வந்து விட்டார் தான் சொல்லணும். நான் வாசல் அருகே நின்று தட்டுறேன். அப்ப எங்க வந்துட்டாருங்க? டோர் கிட்ட வந்துட்டார். நம்ம சர்ச்சைக்குள்ளைக்கும் அந்த வெளிக்கும் ஒரே ஒரு என்னதுங்க, இந்த டோர் தான். இந்த டோர் ஒரு 1 இன்ச்சா இல்லை 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச் தான் கடவுளுக்கு நமக்கும் கேப். இதோ நம்ம வாசல் அருகே வந்து விட்டு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பேனால் அவன் உள்ளே வந்து வாசனை செய்யும். எனவே பிரியமானவர்களே, ஒரு 2 நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம், நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கலாம். ஏன்னா இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சொல்லுது, உத்தமியே என் மனவாட்டியே நான் வாசல் அருகே வந்து நிற்கிறேன் அப்படின்னும் போது அந்த மனவாட்டி என்ன சொல்றா, நான் வஸ்திரங்கள் எல்லாம் களைச்சிட்டேனே, என் கால்களை கழுவி நான் படுக்கைக்கு போயிட்டேனே,
இனி நான் வந்து எப்படி நான் கதவை திறப்பேன்? படுத்துட்டேன், என்னுடைய வஸ்திரமெல்லாம் கலைஞ்சிட்டேன், நைட்டிக்கு மாறிட்டேன். ஏன்னா மணவாளன் முன்னாடி நைட்டியோட போய் நிற்க முடியாது. ஒரு கணவர் அந்த திருமணம் செய்யற ஒரு ஆண் வராது வச்சுங்களேன், ஒரு பொண்ணு எப்படி போனுங்க? மணவாட்டிக்குள்ள அலங்காரத்தோட போய் அவரை சந்திக்கணும். ஆனா இந்த மணவாட்டி என்ன சொல்றாரு உன்னத பாட்டுல, மணவாளனே நான் என் வஸ்திரத்தெல்லாம் கலைஞ்சிட்டேன், என் கால்கள் எல்லாம் கழுவி நான் படுக்கைக்கு போயிட்டேன். ஆனா வெளியே கூப்பிடுறவர் என்ன சொல்றாரு? மணவாட்டியே, உத்தமியே, இதோ கதவு கரையில் என்று நான் தட்டுறேன், நீ திறந்தேனா உன்னோடு வந்து நான் வாசம் செய்வேன். ஆனா அந்த மணவாட்டியுடைய இருதயம் மூடப்பட்டது. அவ மணவாளனுக்கு போய் திறந்ததானே அவர் உள்ள வருவார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய இருதயங்களை கூட கடவுளுக்கு நேராய் திறக்கலாம். ஆண்டவரே இருதயத்தில் வாரும் சுவாமி. ஒருவேளை உணவு இல்லாத நான் ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேக காரியங்களை செய்திருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் உணர்கிறதற்காக என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், உணர்வற்று நான் செய்த காரியங்கள், இந்த உலகத்தின் பிரகாரமாக நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. நீரினிலே வாரும் சுவாமி. அவருடைய அழிவுக்கு நேராக நீர் எங்களை வைக்கிற சுவாமி. எங்களுக்கு இந்த கர்த்தாவே பரலோகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்களும் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. இதோ தேவனே, இந்த வேதத்தின் ஆழங்கள், வேதத்தின் அதிசயங்கள் அநேகம் உண்டு கர்த்தாவே. இதில் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் எங்கள் கண்களை நீர் திறந்தருளுமாய் தெரிந்து சொன்னார். நீர் எங்களுக்காய் தேவனே உம்முடைய ஜீவனையும் தந்து, நம்முடைய ஆண்டவரை ரட்சிப்பு எங்களுக்கு தந்து, எங்களை பரலோகத்திலே ஆண்டவரை எங்களுக்கு நிச்சயித்திருக்கிறீர் சுவாமி. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர் சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவற்றை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே உங்களுக்கு பிரியமாய் வாழ, உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்ற, உங்களுடைய பிரமாணங்களிலே கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தாவை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இதோ இனி ஒரு நாட்களில் தேவனே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் ஜீவிக்கும்படியாய், நீர் ஆண்டவரே எங்களுக்கு நடத்துகிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் ஜீவிக்கும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய கர்த்தனைகளை கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் சுவாமி. இனி ஒரு ஆண்டவரே ஜெப குழுவிலே நாங்கள் ஜெபிக்க போகின்ற எல்லா காரியங்களையும் உங்களுடைய கர்த்தனை கொடுக்கிறோம் சுவாமி. ஏற்ற வழியிலே நீர் ஆண்டவரே உங்களுடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவி ஆண்டவர் வரங்களை எங்களுக்கு தாரும் சுவாமி. பரிசுத்த ஆவியின் நடத்துதல் எங்களுக்கு தாரும் சுவாமி. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்கள் பலவீனங்களில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டு கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கி ஆண்டவர் உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், ஒருவேளை ஆண்டவரே எங்கள் வஸ்திரமாகிய ரட்சிப்பு விலகி இருந்தால் தகப்பனை மீண்டுமாய் உங்களுடைய ரட்சணிய சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ரட்சணை பாடல்களை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் எங்களை இப்படி கர்த்தனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் எங்களை ரட்சித்தருளும். ரட்சணத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. நாங்கள் பாவம் செய்து சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமலே அருவருக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய கிருபைகளுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வல்லமைகளுக்கு தந்து எங்களை வழிநடத்தும் காத்து மீது நேரம் முழுவதும் இப்படி கர்த்தனை கொடுக்கிறோம். எங்களை பொருட்படுத்தி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஒரு ஆண்டவரே வெறுமையாய் திரும்பி செல்லாதபடி உடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு இல்லங்களுக்கு செல்ல உங்களுடைய பிரமாணங்களை நான் நிலைத்திருக்கிறேன். தப்பாக எங்களை வழிநடத்தி காத்தள்ள வேண்டும் என்று உண்டான ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உடைய பொறுப்பாதம் பணிந்து கெஞ்சுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கேட்டோம். ஆதாம் வியாபாரம் மூலமாக உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. பாவம் பெருகி போச்சு. நோவா காலத்தை முதலாத இருந்தாலும் கூட அதே காலத்தில் நடந்த சம்பவம் மீண்டும் நடந்திருக்கின்ற சத்தியத்தை நம்ம அதற்காக நாம் ஜெபிப்போம். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கூடிய விபச்சாரம் எல்லாமே பெருகி வந்துச்சு காலங்களில். அதற்காக நாம் ஜெபிப்போம். உண்மையாகவே இந்த இடத்துல அதிசயங்கள் அற்புதங்களெல்லாம் நம்ம ஆலயத்தில் நடக்கும். இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். முதலாவது நம்முடைய சபை மக்கள் ஞாயிறு ஆராதனையில்
எல்லாம் வந்து சேரும். அதற்காக சந்திராமாவுக்கு பாதையின் வழியாய் காரிகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் வழியாய் என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சர்ச்சில் இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், அதை நடத்துகிற டீச்சர், இவங்களுக்கு தான் ஜெபிக்கணும். அந்த சம்பத்து பிள்ளைங்க, ஸ்டாலின் பிள்ளைங்க, ஜான் மகன், ஜெபி, இன்னும் இருக்கிற நம்முடைய அந்த எபினேசர் பொண்ணு, இன்னும் இருக்கிற இந்த சண்டே ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைங்கள்லாம் ரெகுலராக வரணும். அந்த நடத்துகிற டீச்சருங்களாம் இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கணும். இது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது, தனபாக்கியம், அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி ஜான்சி அவர்களை நான் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், அந்த ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். மகா உன்னதங்களில் வாசமாகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருச்சபை ஊழியருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. தேவனே, திருச்சபையின் ஊழியர்களை மிக சிறப்பாக செய்ய நீர் அவருக்கு நல்ல அறிவு ஞானத்தை தாரும் சாமி, நல்ல உடல் சுகத்தை தாரும் சாமி. அவருடைய மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ள ராஜா. என்னென்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும், இல்ல ஜபங்கள், இல்ல சந்திப்புகள், இவை எல்லாம் சரியாக நடத்த வேண்டும். அதற்காக திட்டமிடுதல், இவை எல்லாம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திருச்சபை மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்ற அந்த வாஞ்சை அவர்கள் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் சாமி. அன்புள்ள தேவனே, எங்களுடைய திருச்சபையுடைய தலைவருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. தலைவர் செல்லையாளர்களுக்காக அவருக்கு நல்ல சுக பலன்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. டீச்சருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. டீச்சருக்கு நல்ல சுகத்தை தாரும் சாமி, நல்ல பலத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. இது எங்கள் திருச்சபையில் இருக்கிற அந்த ஐயாக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவர் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த விபத்திலிருந்து இன்னும் நல்ல சேர்க்கிறது, நல்ல சுகம் கிடைக்கட்டும் சாமி. சந்திராமாவை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. சந்திராமா பாரத்தோடு ஜெபித்த அந்த ஜபங்கள் எல்லாம் நீர் கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. சாமி, பெஞ்சமின் செல்வி அம்மாவை நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அவர்களையும் கூட நீ ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதி ராஜா. தென்னரசருடைய மனைவி பியூலா, ஜெமி, ஜாய்ஸ், இவர்களை எல்லாரும் நீர் ஆசீர்வதி ராஜா. உங்களுடைய ஊழியத்திற்காக இவர்களை வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. ஸ்டாலின் குடும்பத்தை ஆசீர்வதி ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. அமர்நாத் குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதி ராஜா. வாஞ்சியோடு ஆலயத்துக்கு வருகின்ற நல்ல மனதை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. ஏபி செய்கிறாங்க கண் மருத்துவமனை பணியிலே கூட உங்களுடைய கிருபை தங்கிருக்கட்டும் சாமி. ஜபிசிங், ஜானி,
சில்வா இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. ஜான் ஆத்மதேயா அவருடைய முத்தரசன் இவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க சாமி, ஆசீர்வதிங்க சாமி. எங்கள் இலியாசாரை கூட ஆசீர்வதிக்கிறார். அவர் தனிமையில் இருக்கும்போது நீர் அவரோட கூட இருந்து அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் வாழ்க்கை செய்யும் சாமி. ஆசீர்வதிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. ஜாதி குடும்பத்தை ஆசீர்வாதிக்கிறாங்க, பெற்றவருடைய குடும்பத்தை ஆசீர்வாதிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நல்ல காரியங்கள் நடைபெற நீரை திருப்பி செய்யும் சார். தேவனை என்னுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரத்திலும் புது புது மக்கள் வருகிறார் சார். அவர்கள் என்ன ஜபம் செய்கிறார்கள் அந்த ஜபங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சார். நாங்கள் யாராவது விடுபட்டு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்காக செய்கிறோம் சார். விசேஷமாக சம்பத்தை இந்த கருத்தை கொண்டு சார் மகனை தொழிலாளி மனதை மாற்றி அவருடைய குடும்பமாக ஆலயத்துக்கு வர நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தங்கராஜ் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாங்க, அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜான் விட்டுருக்காங்க அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு மகனுக்காக ஜெபிக்கிறோம் சார். அவர்களையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பு தேவன், நாங்கள் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களை எல்லாம் கூட நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. நீரை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி சார், நன்றி சார். நாங்கள் கேட்ட எல்லா ஜப மன்றாட்டுகளையும் உடைய வாக்கில் வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒன்றான ரட்சிகராக இயேசுவின் இன்ப நாமத்தில் உடைய பொற்பாக கேட்டு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உன் நாமம் புஸ்தப்படுவதாக, உடைய ஆற்றல் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலம் செய்ய போல பூமியை செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆதாரத்தை தான் எங்கள் கண்ணாடிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கட்டு பண்ணி எதை சுவாதரங்கள் பண்ணப்படாமல் தீர்ப்பு ராஷ்டிர வல்ல மைக்கு என்னை சாமி. ஆமென். நாம் எழுந்து நின்று ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இங்கிருந்து கடந்து செல்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களோடும் அந்த ஆசீர்வாத நன்மைகளோடும் இன்றும் இன்றுமாய் சதாகாலம் தங்கியிருந்து நம்மை காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை